ஹாய் எவ்ரி ஒன். என்னடா எடுத்தோடனே வீடியோவில் கடலை காட்டுற அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. இந்த ஒரு இடத்த போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்ற ஒரு இதாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க இடம் வந்து பாம்பன் பாலம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸு போகக்கூடிய பாலத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி தனுஷ்கோடிக்கு போக போகிறோங்க. அந்த ஒரு இடத்த போய் ஒரு எக்ஸ்ப்ளோர் மற்றும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அந்த ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய இடங்கள், எப்படி தனுஷ்கோடிக்கு போகிறது, பாம்பன் பாலம், நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஸ்டார்டிங் தான். ஆக்சுவலாக நாங்கள் போய்கிட்டு இருக்க டயத்தில் நிறையா படகுகள், விசைப்படகுகள், அப்புறம் இந்த சாதாரண மீன் பிடிக்க படகுகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இதுதான் பாம்பன். நிறையா பேருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. இந்த இதில் அந்த இந்த ஒட்டி இந்த சைடு இக்கரைக்கு வரணும், அதாவது மண்டபத்துலேருந்து இங்கிட்டு வரணும், பாம்பனுக்கு இங்கிட்டு வரணும். வந்தீங்கன்னா மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க. ஏலம் மூலியமாக எடுக்கலாம். ஆக்சுவலாக எங்கள் ஊருக்குலாம் வந்து இங்கேருந்து தான் மீனுன்றதே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்குலாம் வரும். ஃபிஷ்ஷு எல்லாமே, நண்டு, ராட்டு எல்லாமே இங்கேருந்து தான் வரும். ஏன்னா இங்கே ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்துலேருந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு வருவாங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போதே அருமையாக இருந்துச்சுங்க. இவங்கெல்லாம் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவங்கெல்லாம் வால் இல்லாத சில குரங்குகள். இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்ப்பீங்க. ராமேஸ்வரத்தில் இருந்து பஸ்ஸை பிடிச்சி இப்போ நாங்கள் தனுஷ்கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா போனேன். ஒரு 3 பேர் பயல்களோடு வந்து பார்த்திங்கன்னா நான் போனேன். அந்த ஒரு போகிற பாதையை வந்து நீங்கள் பாருங்கள். 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா கடல் வரும். அதே மாதிரியே அந்த வாழ்ந்து அழிந்த அந்த ஒரு இடத்த உங்களால் கிளியராகவே இங்கே வந்து பார்க்க முடியும். சிலது தான் வந்து தனுஷ்கோடி ஸ்டார்டிங் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கடல் கரைகளை வந்து உங்களால் பார்க்க முடியும். 2 கடல் அப்படியே வந்து சேர்ற இடம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறும். கடல் மண்ணுகளை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவிச்சு வந்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ ராவை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கீங்க. என்ட்ரன்ஸில் சில கூரைகள் மாதிரி வந்து பார்க்கலாங்க. நீங்கள் தனுஷ்கோடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கூரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டல் தான். அதாவது வந்து இங்கே தனுஷ்கோடியில் பிடிக்கக்கூடிய மீனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சுட்டு வறுத்து தருவாங்க. நண்டு, மீன், ராட்டு எது வேணால் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சீப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்லாம். இங்கே என்ட்ரன்ஸில் நிறைய வீடுகளும் பார்க்கலாம். அதாவது தனுஷ்கோடியை விட்டு போகவே முடியாத சில பூர்வகுடிகள்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இங்கே தான் நாங்கள் வாழுவோம். எங்களை என்னவா இதாக இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் வாழுவோம். வாழற்ற தகுதியற்ற இடமா இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் வாழுவோம். ஏன்னா எங்களுக்கு இதுதான் பூர்வீக இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் இங்கே வந்து நிறைய பேர். இன்னும் நூற்றுக்கணக்கான மீனவர்கள், மக்கள்கள் வந்து இங்கே என்னமோ வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. இந்த தனுஷ்கோடி என்ட்ரன்ஸில் இந்த டயத்தில் உங்களால் அழகான அந்த வியூவெல்லாம் வந்து பார்க்க முடியும்.
இங்கே வந்து ஸ்ரீலங்காவுக்கு போமானே பார்த்துருப்பீங்களா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தனுஷ்கோடியோட ஹைவே ஜங்ஷன் அது பக்கத்தில் வந்து ரைட் சைடில் வந்து நீங்கள் வந்து சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. தேவாலயத்தை சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வீடியோவில் சொல்கிறேன் இந்த ரயில்வே ஜங்ஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது. லைட் ஹவுஸ் தெரியுதாங்களா? கூடிய கடல் பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பெண் கடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே அமைதியாக இருந்துச்சுங்க. ஒரு அலை கிடையாது, ஒரு அலையே இல்லை. இது ஆக்சுவலாக ராமேஸ்வரம் கடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கிட்டு உள்ள கடல் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உள்ள கடல் வந்து கன்னியாகுமரி கடல். அது வந்து ஆண் கடல்றாங்க. ஆண் கடலுக்கு ஏற்றாப்புல வந்து பார்த்திங்கன்னா தலைவன் கொந்தளிக்கிறாப்புல. நான் டீட்டெயிலாக இன்னொரு இதில் சொல்கிறேன், அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. மூணு பஸ் இருக்கு. பஸ் அடுத்த போய் 3 மணிக்குள்ள கிளம்பணும். ஆமாண்டா, அங்கே வர போகணும்டா.
அப்புறம் நவீன் கவலைக்கு வரான் அப்புறம். ஆமாம், நல்லா இருக்குல்ல கோயில் வண்டி பெரிய இடம் வந்து சத்தியமாக இங்கேனால இப்போ எல்லாத்துனா எவ்வளோ எப்படி போல இடம் அதிகம். எதுடா 2 கடை சேர்ற இடம்? அங்கடா எங்கே? அஞ்சியா? போமா, அங்கிட்டு போமா. அங்கே இருந்தா மேலே இருந்தா கீழே எதுடா 2 கடை சேர்ற இடம் தெரியும் பார்த்துட்டேன். சரி நீ போய் அப்படியே இரு. ஸ்டேட்டஸ் போடும் சொல்லிட்டு வீடியோ எடுத்து கொடுன்னு சொன்னியா, அதனால தாங்க எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவர் பேக் போஸ் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தார். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோபிங்க. இவன் பேர் கோபி. ஒருத்தன் வருவேன், அந்த இன்னொருத்தன் போகிறேன் பாருங்க உடலை, அவன் பேர் வந்து நவீன். ஓகேவா? அப்படி இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குல்ல, இதாங்க ஆண்கடல். ஆண்கடலில் மட்டும்தான் அலை வரும். அந்த சைடு உள்ள அந்த பெண்கடல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அலைன்றது வரவே வராது. அதை நான் காட்டுறேன், 2 கடல் சேர்ற இடத்த நான் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போவோம். டேய் குறுக்க போவாடா நவீன். பின்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கிறதா 2 கடல் சேர்ற இடங்க. அங்கே 2 கடல் சேர்ற இடம். இந்த 2 கடல் சேர்ற இடத்த நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அலை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வருது பாருங்கள். ரைட் சைடில் இருந்து வருது, வந்து லெஃப்ட் சைடில் உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா கலக்குது. ரைட் சைடு உள்ள அலை வரதுக்கூடியதான் ஆண் கடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எந்த நேரமும் ஆண் மாதிரி எப்பயும் போல் கொந்தளிச்சுக்கிட்டு தான் வந்து பண்ணி இருக்குது. பெண்கடல் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து பயணம் இருக்குது. பெண்கடல் வந்து லெஃப்ட் சைடு உங்களால் பார்க்க முடியும், அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த ஒரு கடல். அதாவது ரைட் சைட்லேருந்து வரக்கூடிய கடல் வந்து கன்னியாகுமரி கடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடு அமைதியாக இருக்குல்ல, அந்த ஒரு கடல் வந்து ராமேஸ்வரம் கடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆண் கடல் தான் வந்து கன்னியாகுமரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் அழகு இருக்கிற ஆபத்து இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் 100% உயிரோட தான் நீங்கள் சேஃப்டியான இடம் வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க. அந்த இது வரைக்கும் கேரண்டி வந்து கொடுக்கல. ஆக்சுவலாக இது உங்கள் உயிரை வச்சு பணி வச்சு போகிற மாதிரி ஒரு இடம். இது வரைக்கும் இன்னும் அந்த அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் இன்னும் நடக்கலை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்கங்க. ரொம்ப சேஃப்டியாக தான் வந்து பயந்து எல்லாம் பண்ணாங்க. அந்த கயிறெல்லாம் தாண்டி போகக்கூடாது. ஆக்சுவலாக எங்களை தான் அதிகமாக வான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் இங்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் வரும்போதும் பஸ்ஸில் வந்துவிட்டோம், போகும்போதும் அடிக்கடி பஸ் இருக்குது, வரதுக்கும் அடிக்கடி பஸ் இருக்குங்க. கவலைப்படாமல் நீங்கள் போகலாம். அதான் ராமேஸ்வர கடல்னு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ அமைதியாக இருக்குன்றதை பாருங்கள். இது கண்டிப்பாக நான் திருப்பி ஒரு ஷார்ட்டுன்றது வண்டி போகும்போது வந்து பையனா இது பண்ணேன். ஆனால் ஆட்டோவில் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா போய் தனுஷ்கோடியை மட்டும்தான் பார்த்தா அந்த இந்தியாவோட எண்டை போய் நின்று அந்த கடலை தான் போய் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் ஆட்டோவோ இல்லை நீங்கள் கார் பிடிச்சோ நீங்கள் போனீங்கன்னா ஆட்டோவில் வந்து நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய காசு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் பற்றி எப்படி போகிறது, அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன்னா சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். நானும் நாங்கள் வந்து இந்த ஜட்ஜு இடிஞ்சு போன அந்த ரயில்வே ஜங்ஷன் இதெல்லாம் வெளியே இருந்து அப்படியே பஸ்ஸில் போகும்போது தான் பார்த்தோம். உள்ளெல்லாம் போய் பார்க்கல. கோயில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இடிஞ்சு போனவங்க வாழ்ந்தது அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஆட்டோ இல்லை காரில் போனால் தாங்க பார்க்க முடியும். 1964 முன்னாடி
தனுஷ்கோடியில் கிட்டத்தட்ட 3000 பேருக்கும் அதிகமாக வந்து வாழ்ந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சொல்லுதுங்க. ஆங்கிலேயர்கள், அதாவது இங்கிலீஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான், அதாவது நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தனுஷ்கோடியை அதை இப்போ எப்படி மதுரை இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக தனுஷ்கோடியை மாற்றினது அவங்க தான். என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவாலயம், கோயில், ரயில்வே ஜங்ஷன், காவல் நிலையம், தபால் நிலையம், மிகப்பெரிய, அதோட இன்னொன்று மிக பெருசுனா துறைமுகம், இப்படி பல சகல வசதிகளோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடம் தான் தனுஷ்கோடி. அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து செழிப்போட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஊரில் தனுஷ்கோடியில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரே வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் பிடிக்கிறத தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இந்த ஒரு வேலையை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் தனுஷ்கோடியை வச்சு சுற்றுலாத்தலமாக பயன்படுத்தி ஏகப்பட்ட காசுகளை வந்து பார்த்தீங்கன்னா அள்ளுனாங்க. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நேரடி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி வந்து பார்த்தீங்கன்னா தென்பட்டது. ஓகேவா, ஸ்ரீலங்காலேருந்து தனுஷ்கோடிக்கு ஈஸியாக வர முடியும், தனுஷ்கோடிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஈஸியாக போக முடியும் அப்படின்ற பல வசதிகள், பல ரயில்வே ஜங்ஷனோட தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுங்க. ஆனால் அந்த ஒரு இரவு அவங்களுக்கு நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு இரவாக இருக்குது. அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23, 1964 அன்னைக்கு காலையிலேருந்தே அதிகாலையிலேருந்தே மழை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. டிசம்பர் 23 நல்லா மழை பெய்யவும் அன்னைக்கு வந்து புயல் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய புயல் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தனுஷ்கோடியில் நிறைய புயல்கள் வந்திருக்கு. ஏன்னா அது வந்து எல்லை பகுதியில், தனுஷ்கோடியில் நிறைய பேர் உயிர் பொழைச்சு இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் சொல்றது என்னன்னா, 1964 டிசம்பர் 23 அந்த ஒரு நாளை எங்களால் மறக்கவே முடியாது. எங்கள் கண்ணு முன்னாடி எங்களோட ஊர் அழிஞ்சிச்சு, எங்கள் கண்ணு முன்னாடி எங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே போனமாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்தாங்க. அன்னைக்கு 23 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதிகாலையிலேருந்து மழைங்க, நல்லா ஜோராக வந்து மழை பெஞ்சிச்சு. ஏன்னா அது வந்து கடல் பகுதியில் இருக்கனால அன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் புயல்லாம் வரப்போகுதுன்னு தெரியும். ஆனால் அவங்கள அந்த ஒரு புயல் வந்து அவங்களே சேர்த்து எடுத்துகிட்டு போகணுன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து டெக்னாலஜிலாம் கிடையாது. புயல் வங்கக்கடலில் உருவாயிருக்கு, அது உங்கள் சைடு தான் வரப்போகுது அப்படி இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு டிவி எதுவுமே வந்து அப்போல்லாம் வந்து கிடையாது. எஃப்எம் இருந்துச்சான்றதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியலை அப்போ இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த ஜெமினி கணேசன் அவங்களோட காலத்தில் நடந்த இந்த ஒரு சம்பவம். கரெக்டாக 23 இரவு 12:30 ஆகுது. அந்த 24 23 இடையில அந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம்ன்றது நடக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வேகத்தில் வங்கக்கடலில் உருவான அந்த ஒரு புயல் தனுஷ்கோடியை நெருங்கி வருது. நெருங்கி வந்து கடந்தும் போகுது. கடந்து போகும்போது கிட்டத்தட்ட 1000-2000 உயிர்களையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகுது. அவங்களோட சொந்தக்காரங்களோட இறந்து போகிறதையும், அவங்கவுங்க பிள்ளைங்களை இறந்து போகிறதும், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரும் இறந்து போகிறது அவங்கவுங்க கண்ணால் வந்து பார்த்துக்கிட்டு அவங்க ஊரே அழிகிறத அவங்களால கண்ணால் பார்க்க முடியுது. அதில் ஒரு சில பேர் மட்டுமே தப்பிச்சு இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த விஷயம் இதோட இன்னொரு விஷயம் நரக வேதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு சூறாவளி இதெல்லாம் வந்து நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மரம்னா வந்து கீழே விழுந்துருச்சு. அதே மாதிரியா ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் ஒரு இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்களா, டெலிஃபோன் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட் மரமும் கீழே விழுகவும் இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்து உள்ளது அப்படின்றது ராமேஸ்வரத்தில் உள்ளவங்களுக்கும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கும் யாருக்குமே வந்து தெரியாது. சில பேர் தப்பிச்சு போயிருப்பாங்கட அந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்திலேருந்து, அந்த ஒரு கோர விபத்துல இருந்து, அந்த ஒரு சுனாமிலேருந்து தப்பிச்சு போயிருப்பாங்கட. அவங்க போய் ராமேஸ்வரத்தில் சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது தெரியும். அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல மோட்டார் போட்டுகள், ஹெலிகாப்டர், விமானங்கள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து காப்பாற்றினாங்க. நிறைய பேருக்கு வந்து உணவு கொடுத்தாங்க. இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து நம்மளோட தனுஷ்கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் முன்னாடி இருந்துச்சு. ஓகேவா, இந்த ஒரு ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 126 பேர் வந்து பயணிச்சிருக்காங்க. இந்த ஒரு ட்ரெயின் வந்து நான் இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த ட்ரெயினை பற்றி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தனுஷ்கோடியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போக முடியும். விசாலாம் இருந்துச்சா அப்படின்றது தெரியலை, ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் சொல்கிறேன். நம்ம சென்னையில் எக்மோரோ எண்ணூரில் கரெக்டாக வந்து தெரியல, அங்கே வந்து டிக்கெட் எடுத்தால் போதும். டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினை நீங்கள் ஏறிட்டிங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ்கோடி தான் லாஸ்ட் ஸ்டாப்பு. தனுஷ்கோடியில் இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனதுக்கப்புறமே துறைமுகம் இருக்கும். அந்த துறைமுகத்தில் நீங்கள் ஏறி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு படகு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஒரே இடத்துல 50 பேர் 30 பேரை வந்து ஏற்றுவாங்க. ஏற்றி கொண்டு போய் ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீலங்கா துறைமுகத்தில் இறச்சி விட்ருவாங்க. அங்கிட்டு ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் எங்கே போகணுமோ போய்க்கலாம். இப்படி ஒரு போக்குவரத்து வழிப்பாதையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடியும் ஸ்ரீலங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு டயத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் தனுஷ்கோடி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆங்கிலேயர்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இப்படி இந்த ஒரு கோர சம்பவம் நடக்கும்போது கிட்டத்தட்ட 126 பேரை வந்து ஏற்றிக்கிட்டு அந்த ஒரு ரயில் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருந்திருக்கு. கரெக்டாக 23 தனுஷ்கோடி நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி உள்ளே வந்துருச்சு. ஓரளவுக்கு நெருங்கி உள்ளே வந்துருச்சு. கரெக்டாக அந்த ஒரு கோர சுனாமியால் இருந்த அந்த 5 பெட்டி, முன்னாடிலாம் 5 பெட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருக்கும். அந்த 5 பெட்டியுமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருந்த இடம் தெரியாமல் வந்து போயிடுச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்துன்றது யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இந்த ஒரு கோர சம்பவம், இந்த சுனாமின்றது நடந்து முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ரயிலில் இருந்தவங்களோட பாடி, அந்த ரயில் பெட்டி எல்லாமே வந்து கடல் ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கி இருக்கு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஹா இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் இந்த சைடு வேறு நடந்திருக்கியா அப்படின்னு. பல பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்குங்க தனுஷ்கோடியில். இன்னமும் நைட்டு நிறைய பேர் வந்து தனுஷ்கோடி சைடு வந்து போக மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து ரூமஸா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா இறந்து போனவங்களோட ஆவியோட சவுண்டு, அந்த ஆத்மாவோட சவுண்டெல்லாம் வந்து கேட்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து தெரியலை. நான் ஒரு சில பேர்கிட்ட ஆக்சுவலாக இன்னமும் வந்து தனுஷ்கோடியில் மக்கள் வந்து வாழ்கிறாங்க.